தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அஞ்சல் துறையில டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல எத்தனை காலி இடங்கள் உள்ளது என்பதை தெரிந்து கொள்வோமா? இந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவலுங்க. வேகன்சியை பொறுத்து தான் நீங்க ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ண முடியும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அல்லது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான வேகன்சி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்றதுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க ஓபன் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல நோட்டிபிகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா இங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே கடலூர். கடலூர்ல உங்களுக்கு 129 வேகன்சி இருக்கு. அதுக்குள்ள எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படின்றது தனித்தனியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கடலூர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 129 ஜாப் வேகன்சி இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த கேட்டகரியில எந்த கேஸ்ட்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த கேஸ்ட்ல இருக்கிற ஜாப் வேகன்சியை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்ல இருக்கிற வேகன்சியை ஒரு டைம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க பேப்பர்ல நோட் பண்ணிட்டாலும் அப்ளை பண்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே போல கரூர்ல எத்தனை வேகன்சி இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு வேகன்சி ஆர்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த பிடிஎஃப்லயே எல்லா டீடைலையும் தெளிவா செக் பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு, எங்கெங்க வேகன்சி இருக்கு, என்னென்ன கேட்டகரியில இருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றப்ப நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் ரொம்ப நேரம் லாகின் இருக்கும். வெப்சைட் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கணும் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.